நெப்போலியனோட மூத்த மகனான தனுஷ் அவர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அக்ஷயா அப்படிங்கிறவங்க கூட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருந்தது. இந்த நிலையில் இப்போ இவங்களுக்கு மேரேஜ் எங்கே எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. நெப்போலியன் அவர்களோட மூத்த மகனான தனுஷ் அவர்களுக்கு சதைப்பிணைவு நோய் ஏற்பட்டு அவர் வீல் சேரில் தான் இருக்கார். கிட்டத்தட்ட 10 வயசு இருக்கும் போதே அவருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருந்துச்சு. இதனால் இவரோட ட்ரீட்மெண்ட்காக தான் ஃபேமிலியாக சேர்ந்து அமெரிக்கா போயிருந்தாங்க. கொஞ்ச நாளில் அமெரிக்காவில் எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க. நெப்போலியன் அவர்கள் கூட இங்கே இந்தியாவில் இருக்க எல்லா பிஸ்னஸையும் விட்டுட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு. தொடர்ந்து தன்னோட பையனோட ஹெல்த் கண்டிஷனுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பையனோட என்கேஜ்மெண்ட்டை திருநெல்வேலியை சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிறவங்க கூட நடத்தி முடிச்சிருந்தாரு. மேலும் தனுஷ் அவர்கள்னால ட்ராவல் பண்ணி வர முடியாதுன்ற காரணத்தினால இந்த என்கேஜ்மெண்ட் வீடியோ கால்லே நடந்து முடிஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து மேரேஜையும் இந்தியாவில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் ஃப்ளைட்டில் அவரால் ட்ராவல் பண்ணி வர முடியாது அப்படின்ற காரணத்தினால கப்பலில் வரலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. கப்பலில் வந்தாலும் அவர் இந்தியா வர்றதுக்கு 70 நாள் கிட்ட ஆயிரும். ஸோ அதனால் அவரால் இப்போ ட்ராவல் பண்ணி எங்கேயும் வர முடியாது அப்படின்ற காரணத்தினால ஜப்பானில் தான் இவங்களோட மேரேஜை பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஜப்பானில் டோக்கியோ நகரில் தான் இவங்களோட வெட்டிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் நவம்பர் 7ஆம் தேதி தான் இவங்களுக்கு வெட்டிங் நடக்க போகுது அப்படின்னும் ஜப்பானில் எல்லாருமே கலந்துக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதற்கான முதல் கட்டமாக இந்தியாவில் இருக்க ஜப்பான் தூதுகர் ஒருத்தருக்கு இன்விடேஷனை கொடுத்துருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட பிக்சரையுமே தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேரும் செஞ்சுருக்காரு. அதே போல் பல பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.